وأظلنا شهر السلام ضيف يزور بكل عام فإذا أهل هلاله في الكون ينحسر الظلام. الحمد لله رب العالمين والعاقبة المحمودة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين. أما بعد. என்னருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் எங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனருமை இஸ்லாமிய சொந்தங்களே, ரமதானுடைய மாசமும் குர்ஆனும் என்ற கருப்பொருளில் உங்களோடு ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன். ரமதானும் குர்ஆனும் பிரிக்க முடியாத இரண்டும் ஒன்றோடு இணைந்த சிறப்பு பெற்ற ஒரு விடயமாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ரமதானுடைய மாசத்தை தெரிவு செய்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனை இறக்கி அதிலே ரமதானுடைய மாதத்தை சிறப்பித்திருக்கிறான். ரமதானுடைய மாசத்திலே குர்ஆன் இறக்கி அருளப் பெற்றது என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடும் பொழுது, ஷஹர் ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமதானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் அதிலே குர்ஆன் இறக்கி அருளப் பெற்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய கலாமாகிய குர்ஆனை இறக்கினான் என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே குறிப்பிடுகிறான். ரமதானுடைய மாசம் குர்ஆனுடைய மாசம். இந்த குர்ஆனை நாங்கள் அதிகம் கவனம் எடுத்து ஓதக்கூடிய ஒரு புண்ணிய ஒரு சிறந்த ஒரு மாசமாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். இந்த குர்ஆனை நாங்கள் அதிகம் ரமதானுடைய காலங்களில் மாத்திரமல்லாமல் ஏனைய காலங்களிலும் விசேடமாக இந்த ரமதானுடைய காலங்களில் நாங்கள் அதிகமாக குர்ஆனை நாங்கள் கவனம் எடுத்து ஓதுற மக்களாக நாங்கள் ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த ரமதானுடைய மாசம் குர்ஆன் மூலம் அலங்கரிக்கப்பட்ட சிறப்பிக்கப்பட்ட ஒரு மாசம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடும் பொழுது, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, நாங்கள் அருள் பொருந்திய பரக்கத்தான ஒரு இரவிலே நாங்கள் குர்ஆனை இறக்கினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ரமதானுடைய மாசத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, அதாவது பரக்கத் பொருந்திய ஒரு இரவிலே அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை இறக்கியிருக்கிறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், அதாவது லைலத்துல் கத்ர் என்ற அந்த சிறந்த தினத்திலே நாங்கள், அந்த இரவிலே நாங்கள் குர்ஆனை இறக்கினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அது பரக்கத் பொருந்திய ஒரு மாசமாகும். அது குர்ஆன் இறக்கி அருளப் பெற்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு ரமதானுடைய ஒவ்வொரு இரவும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்ற, குர்ஆனை படித்து கொடுக்கின்ற ஒரு மாசமாக ரமதானை அல்லாஹு தஆலா ஆக்கி அது சிறப்படைந்த அருள் சொரிந்த மாதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த மாதத்தை ஆக்கி இருக்கிறான். ஏனென்று சொன்னால் அதிலே குர்ஆன் இறக்கி அருளப் பெற்றது. குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற இரவுகளுமே அதிலே உள்ளடக்கி இருப்பதற்காக வேண்டி ரமதான் மிகவும் சிறப்படைகிறது. ஆகவே ரமதானை நாங்கள் நிச்சயமாக நாங்கள் குர்ஆன் ஓதுவதன் மூலம் ஏனைய வணக்க வழிபாடுகள் ஈடுவதன் மூலம் நாங்கள் ரமதானை நாங்கள் சிறப்பிக்க வேண்டும். குறிப்பாக இந்த குர்ஆனை நாங்கள் அதிகம் ஓதுகிற நன்மக்களாக அல்லாஹு தஆலா எங்களை ஆக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரமதானுடைய இறுதி பகுதியிலே ஒற்றைப்படையாகிய நாளிலே வரக்கூடிய லைலத்துல் கத்ரில் அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கி அருளான். அல்லாஹு தஆலா திருமறையிலே குறிப்பிடும் பொழுது, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நாங்கள் லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே குர்ஆனை நாங்கள் இறக்கி அருள் இருக்கிறோம். வமா அதராக மா லைலத்துல் கத்ர், நபியே லைலத்துல் கத்ர் என்பது பற்றி உங்களுக்கு அறிவித்தது எது? லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட அந்த சிறந்த ஒரு இரவு அது
தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா, அந்த இரவிலே அல்லாஹ்வுடைய மலாயிக்காமார்கள், ரஹ்மத்துடைய மலாயிக்காமார்கள் இறங்குவார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இறங்குவார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆகவே ரமதானுடைய மாசத்திலே லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே குர்ஆன் இறக்கி அருளப் பெற்றது. அதில் அல்லாஹ்வுடைய வான தூதுவர்கள் மலாயிக்காமார்கள் இறங்குவார்கள். குறிப்பாக மிகச்சிறந்த மலக்காகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். உண்மையிலே ஒவ்வொரு ரமதானுடைய இரவிலேயும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தது ரமதானுடைய காலத்திலே ஆகும். ஆகவே நாங்கள் ரமதானுடைய காலத்திலே அதிகம் அதிகம் குர்ஆனை ஓதுகிற மக்களாக ஆக வேண்டும். அது மட்டுமில்லாமல் குர்ஆனை ஓதும் பொழுது குர்ஆன் எங்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யும் என்ற விடயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நாளை மறுமையிலே ஒரு அடியானுக்கு குர்ஆனை ஓதுற மனிதனுக்கு சிபாரிசு செய்யும். அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ் உனக்காக வேண்டி இரவுகளிலே தூங்காமல் விழித்திருந்து உன்னுடைய குர்ஆனை, உன்னுடைய கலாமை ஓதுன இந்த மனிதனுக்கு சுவர்க்கத்தை கொடுப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே வாதாடும் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த ஒரு அடியானுக்கு நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு அவர் சுவர்க்கத்துக்கு நுழைவிப்புக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யும் இந்த குர்ஆன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு குர்ஆனை நாங்கள் ஓதும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதிகரித்த கூலியை தருவான். ஏனென்று சொன்னால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடும் பொழுது, யார் குர்ஆனில் ஒரு ஹர்ஃபை ஓதுகிறாரோ அவருக்கு 10 நன்மை வழங்கப்படும். குறிப்பாக அலிஃப் லாம் மீம் என்று அந்த 3 ஹர்ஃபை ஓதினால் 30 நன்மைகள் வழங்கப்படும் என்ற விடயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுக்கு கூலி வழங்குகின்ற விடயத்தை எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த குர்ஆனுடைய சிறப்பை உணர்ந்து அதை அதிகம் இந்த ரமதானுடைய காலங்களில் சிறப்பாக நாங்கள் அந்த வணக்க வழிபாடுகளை செய்து உண்மையிலே அல்லாஹ்வுக்கு நெருக்கமான, அதாவது இந்த ரமதானுடைய காலங்களை பயன்படுத்தி குறிப்பாக இந்த ரமதானுடைய காலத்தில் இந்த குர்ஆன் ஓதுற விடயத்தை நாங்கள் அதிகம் கவனம் எடுத்து அதை ஓதி அதன் மூலம் நற்கூலி பெற்ற நன்மக்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. هذا ما عندي العلم عند الله واخر دعوانا الحمد لله رب العالمين. وأظلنا شهر السلام ضيف يزور بكل عام، فإذا أهل هلاله في الكون ينحسر الظلام، في الكون ينحسر الظلام، ونفوسنا